நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மளை இங்கே கூட்டி சேர்த்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரங்க தாவே, மை சோதரிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறங்க தாவே, ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே கொடான ஒரு சோதரத்தையும் துதியும் செலுத்துகிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கத்தாவே மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு மை துதிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறேன், மை சோதரிக்கிறங்க தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. அனுரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே மை துதிக்கிறங்க தாவே. அனுரே இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினேக்கா நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறமப்பா. ஒரு விஷயங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்த நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவி சுத்திகிறீங்க கத்தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரமாய் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை ஆண்டவரே மன்னித்து எங்களை நிலை புது சிருஷ்டியாய் மாற்றுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய எல்லாம் ஒளிந்து போயினேன்னு சொன்ன தேவனே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புதிதான மனுஷராக என்னை மாற்று கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளினை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்ய. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளுடைய ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறேனப்பா, மை சோதரிக்கிறேங்க தாவே. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறேங்க தாவே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேங்க தாவே. அன்றைய 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் ஒருமித்து கூட்டியிருக்கிறவர் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கான நன்றியோடு மை துதிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறேங்க தாவே, மை சோதரிக்கிறேங்க தாவே. இந்த நாளுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே வல்லமை இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, என் தேவனை பாடல் வேளையிலே கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, பாடல் மூலியமாக நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, பிரசங்க வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவன் நீர் எங்களோடு பேச போகிற கிருபைக்கா நன்றி விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, ஆண்டவரே நேற்று இன்றும் என்றும் மாறாத நேசரே மை துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய இன்றைய நாளிலும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீர் அற்புத அதிசயங்களை செய்ய வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய தேவையை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனே. அன்றைய எங்கள் ஒவ்வொருத்தருடைய தேவையை நீர் அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே. அன்றைய மை துதிக்கிறேன் கத்தாவே, மை சோதரிக்கிறேன். அன்றைய இங்கே வந்திருக்கிற அன்றைய ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவையை நீர் அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே. அன்றைய ஒவ்வொருத்தர் தேவைகளையும் சந்திக்க போகிற கிருபைக்கு நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு அன்றைய நோய்வாயோடு இருக்காங்களோ அவர்களுடைய பலவீனங்கள் முற்றிலுமாக அகன்று போகட்டும் கத்தாவே. அன்றைய நோயிலிருந்து பூர்ண சுகத்தையும் பலத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பத்தினருக்காக முடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய பலவீனங்கள் ஒருபோதும் அணுகாதபடி புது பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. போகும்போதும் வரும்போதும் உடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறங்க
கத்தாவே, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீரே தயவாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டே பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே, ஆண்டே உடைய பலத்தினால் இடைகட்டி கொள்ளுங்க கத்தாவே. ஆண்டே ஊழிய பாதையில் இன்னும் உற்சாகத்தை கொடுத்து கத்தாவே. ஆண்டே அநேக ஆத்துமாக்களை நிலைகளை ஆண்டே கொள்ளை பெறலாய் நீ கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறேன் கத்தாவே, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. புறஜாதி மக்கள் கத்தாவே எப்படியாவது உம்முடைய உண்மையான சத்தியத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக உம்மிடத்தில் வரத்தக்கதாக நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மெய் துதிக்கிறேன், மெய் துதிக்கிறேன், மெய் துதிக்கிறேன், மெய் துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. நாங்கள் தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே மெய் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டுருங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கத்தாவே நீர் விரைவில் நீர் பதில் கொடுத்து கத்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் கத்தாவே ஒவ்வொருவரையும் நீ சாட்சியாய் நிறுத்தப்படுற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது மக்கள் லேசான காரியம் சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வல்லமையில தேவனாக இருக்கக்கா நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. என் தேவனால் எல்லாம் கூடும் கத்தாவே. ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களையும் கத்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீ செய்திருக்கீங்க கத்தாவே. அதற்காக கொடானகுடி சோதரங்கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வழிநடத்தினீரே. அதற்காக கொடானகுடி சோதரங்கத்தாவே. இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே என் தேவனே நம்முடைய பிரசனம் இறங்கி வரட்டும் கத்தாவே. ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே உடைய பிரசனத்தினால் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. இன்னும் அதிகமாய் மூடி நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. ஆவியின் வரங்களினால் நிரப்புங்க, ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆவியின் கனிகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நன்றிடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களை விண்ணப்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்க போற கிருபைக்கா கொடானகுடி சோதரங்கத்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் வல்லநடத்தின தேவன் இனிமேலும் நீர் எங்களை வல்லநடத்த போற கிருபைக்கா நன்றிடுமை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ளவரை நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் கரம்பெடுத்து வழிநடத்துங்க. உடைய நாமம் மகிமைப்பட்டும். துதி கனமேலாம் மீட்பரசன கத்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறேன். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சபையாராய் நாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்சக்கிரிகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும்
நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்றைய தினத்திலே காலை வேளையிலே பிரதர் டொனால்ட் அவர்கள் வந்து தேவனிடத்திலே ஒரு சில காரியங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுவார். நாமும் அவரோடு சேர்ந்து நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய தலைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே மை நன்றியோடு கூட மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா மை நன்றியோடு கூட மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில் கூட கர்த்தாவே உமது சமூகத்தில் அதிகாலையில் ஆண்டவரே சப்பா உம்முடைய தேட ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய ஜபங்களை எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே நீர் கேட்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற எங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே சப்பா நாங்கள் செபிக்கிற ராஜா, நீர் எல்லாவற்றையும் எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு ஆண்டவரே நீர் பதில் தர வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையாருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா, குடும்பத்தாருக்காய் செபிக்கிறோம், மூப்பர்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல
ஜீவனையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த நாட்களிலுமே கூட ஆண்டவரே அப்பா நீர் அவருடைய ஜீவனோடு எங்கள் மத்தியில் ஆண்டவரை வைத்திருக்கிற உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே சகோதரர் ஜிம்ஸுக்காக ஜெபிக்கிறோம், ஜெய்சன் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அக்கினியாய் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அது நன்மையை நீர் காண செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. திருச்சி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த நல்ல ஊழியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவர் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம், சாமனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை கர்த்தருடைய ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அப்பா பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா போகிற வருகிற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய ஆண்டவரே பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா பூர்ண கிருபை அவர்கள் எல்லார் மேலும் உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செல்லுகிற இடங்களில் எல்லாம் வாகனத்தோடு கூட கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல பலனை தந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா அதே போல திருச்சியில் இருக்கிற எல்லா கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, சோழகம்பட்டி ஆண்டவரே சப்பா பெரம்பலூர் சபைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சப்பா எல்லாருக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மனமாய் இருந்தது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே சப்பா ஒரு மனமாய் இருந்து ஆண்டவரே சப்பா பிசாசுக்கு எதிராக ஆண்டவரே சப்பா உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரித்து ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக சபைகளை ஆண்டவரே சப்பா எழுப்ப கர்த்தர் நீர் கிருபை செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற அதற்கேற்ற ஊழியர்களை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஆத்ம நேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே சப்பா உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவர் ஒவ்வொரு வரையிலும் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே உமது அபிஷேகம் இரட்டிப்பாய் செயல்பட ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த ஒவ்வொரு வரங்களும் ஆண்டவர் அபிஷேகம் இரட்டிப்பாய் செயல்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசப்பா ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதான ஆண்டவரே ஒரு பலனை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவர் நல்ல ஊழியக்காரர்களை ஆண்டவரே இயேசப்பா எங்கள் ஐக்கியத்தில் இருந்து நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் பல தேசங்களுக்கு நீர் கொண்டு செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களுக்காக ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே மக்களுக்காக ஆண்டவர் திறப்பிலே நிற்கத்தக்கதான ஆண்டவரே ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசப்பா நல்ல கனி கொடுக்கிற மரமாக ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே சபையில் ஆண்டவரே இயேசப்பா முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபக்குழு நடத்துகிறவர்களையும் உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே இயேசப்பா ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே இயேசப்பா பலவீனங்களை கொண்டு வருகிற சமாதான குறைவுகளை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா காரியங்களும் எல்லா பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரை எரித்து ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் நீர் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர. நல்ல பலனை தந்து புது பலனால உன்னதத்தின் பலனால கர்த்தர் நீர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இயேசப்பா சமாதானத்தின் குறைவுகளை ஆண்டவரை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவியானவர் கர்த்தர் நீர் அவர்களுடைய குடும்பங்களில் நீர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. கர்த்தாவே எங்களுடைய
எங்களுடைய குடும்பங்களின் மேல ஆண்டவரே இயேசுப்பா சபையில முன்னின்று நடத்துகிறவர்களுடைய குடும்பங்களின் மேல ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒரு விஷயம் நீர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனத்தோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர். ஒரு நிமிடம் கூட ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் நீர் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா படித்து முடித்து விட்டு ஆண்டவரே இயேசுப்பா வேலை இல்லாத ஆண்டவரே இயேசுப்பா இளைஞர்களுக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நல்ல வேலையை சீக்கிரத்திலே நீர் கட்டளையிட போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. சபையில திருமணம் ஆகாமல் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஒரு திருமணத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற நல்ல துணையை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே திருமணமாகி ஆண்டவரே குழந்தை இல்லாமல் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே சீக்கிரத்திலே ஒரு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே குழந்தையை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா நிந்தையும் கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் பலவிதமான போராட்டத்தில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா உம்முடைய பலன் ஆண்டவரே அவர்களை மீட்டு கொண்டு வரட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளையும் நீர் உடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே இயேசுப்பா இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எம்எல்ஏ எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்திலே ஆண்டவரே இயேசுப்பா இந்தியா முழுவதும் நல்ல ஆண்டவரே இயேசுப்பா சுவிசேஷ வாசல்களை ஆண்டவரே அநேக இடங்களிலே திறக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் கேட்ட எல்லா ஜெபங்களையும் கர்த்தாவே நீர் கேட்டு ஆண்டவரே பதில் தர போகிற உம்மை கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மீதியான வேலை எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. படுகொலியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகொலியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை.
காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. 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 நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பல தேசங்களிலும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். காலையிலே கர்த்தரை துதிக்கிறது ஒரு மேன்மையான காரியம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தரை துதிக்கிறதை விட ஒரு ஆசீர்வாதமான காரியம் காலையில் ஒன்று இல்லை. காலையில் எழும்பினோடனே ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். துதியும் ஸ்தோத்திரமும் நமக்கு ஒரு பாதுகாவலையும் கொடுக்கும், சத்துருவை அழிக்கும். துதி ஸ்தோத்திரமும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். துதி ஸ்தோத்திரமும் சமாதானத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய நிறைவை, திருப்தியை கொடுக்கும் என்று 147 சங்கீதம் 12 13 14 வசனங்களை வாசிக்க வேணாம், அதை குறித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். வாசித்துவிட்டு நாம் அடுத்த பகுதிக்கு போகலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை அடைந்தவன் திருப்தி அடைவான், திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. யாருக்கு? தெய்வ பயம் உள்ளவனை. கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஒரு நபர் பயந்து நடந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு நபருக்குள்ளே வந்தால் சொல்றாரு, அது ஜீவனுக்கு ஏதுவானது, மரணத்துக்கு ஏதுவானதல்ல. மரணத்துக்கு ஏதுவானது எவ்வளவோ உண்டு. ஜீவ விருட்சத்தின் கனியா, அந்த கனியை புசிச்சிருந்தா அவன் வாய்சு நாட்கள் ஜீவனுள்ள நாட்களாகவே இருந்திருக்க, மரணத்தை கண்டிருக்க மாட்டான். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எப்பொழுது நீ புசிக்கிறாயோ அன்றே நீ சாவாய். அதாவது ஜீவனுக்கு ஏதுவானதுன்னு ஒன்று வேதத்தில் உண்டு, மரணத்துக்கு ஏதுவானதும் உண்டு. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தை வேண்டும், ஆவிக்குரிய நோக்க வேண்டும், ஆவிக்குரிய எண்ண வேண்டும். மாமிச எண்ணம்
மாமிச சிந்தை அழிவை கொண்டு வந்துவிடும். அருமையானவர்கள், மரணம் என்பது 2 விதமான மரணம். எல்லாருக்கும் ஒரே மரணமா? துன்மார்க்கன் எப்படி சாகுறானோ நீதிமானும் மரணம். ஆனால் 2ஆம் மரணம் தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வரக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்மாவே, அதுதான் 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வரக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, 2 விதமான மரணம். சரீரப்பிரகார மரணம் உண்டு, ஆத்மாவுக்கும் ஒரு மரணம் உண்டு. இந்த ஆத்மா சாகக்கூடாது. இந்த ஆத்மா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். அதனால தான் அந்த மனுஷன் ஆதாயம் பண்ணல, ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்மா சோல் வின்னராக இருக்கேன். நாம் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறவன். இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதில் சொல்லியிருக்கிறாரு, அந்த வசனத்தை படிச்சிருங்க பிரதர். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து திருப்தியா இருப்பான். குடும்ப வாழ்க்கை, நம்ம தெய்வ பயம். ஏன்னா அவன் தீமை செய்ய மாட்டான், பொல்லாப்பை விட்டு விலகிடுவான், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவான். அதனால் அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, அவன் திருப்தி அடைப்பான். திருப்தி. அந்த தெய்வ பயம் உள்ளவன் எப்பொழுதுமே தலை குனிய மாட்டான், தலை நிமிர்ந்து நடப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒன்று உண்டு, எனக்கு தெய்வ பயம் உண்டு. பேய்க்கு பயப்படுற, நோய்க்கு பயப்படுறோம், மனுஷனுக்கு பயப்படுறோம், அதெல்லாம் கன்னி. பேய்க்கு பயந்தான் உள்ளே வந்துடும். பேய்க்கு பயப்படக்கூடாது. அவன் ஆயுதமே பயந்தான். பிசாசு கொண்டு வர்ற முதல் ஆயுதம் பயம். பயத்துக்கு பின்னே அவன் இருப்பான். ஒரு நாள் ஒரு பேய், நிறைய பேய் சொல்லும், பயந்தான் வந்துட்டேன், பயந்தான் வந்துட்டேன். அப்போ அந்த ஆயுதமே பயம். எதை குறித்தும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பயப்படக்கூடாது. அப்போது தெய்வ பயம் வேணும். ஆண்டவருக்கு பயப்படும் பயம் ஒரு நபருக்கு இருந்தால் பிசாசு எரிஞ்சு போயிடுவான். அவனுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆகவே திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. எப்படி வாதை உன் வீட்டை கூடாரத்தை அணுகாதோ, அதுபோல தீமை உன்னை, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை அணுகாது. கொன்னையும் குடும்பமாக தெய்வ பயம் உள்ளவனாக இருந்தான், தேவனுக்கு பயந்து அப்படின்ட்டு. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். யோசேப்பு சொன்னான் சகோதரர்களை பார்த்து, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவன். வாசிங்க ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அந்த வசனம் உண்டு. அருமையான நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அருமையானவர்களே, சரி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 41 42வது அதிகாரத்தில் இருக்கும். அது சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அதனால் அந்த சகோதரரை பார்த்து சொல்கிறான், அவன் தேவனுக்கு பயந்ததுனால தான் பாவத்தை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருந்தான். ஒரு நபர் இந்த பூமியிலே தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் அவங்க தீமை செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா 19ஆம் சங்கீதம் சொல்லுகிறது 9வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவா? சுத்தமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தெய்வ பயம் உள்ளவர்களாய் வாழுவோம். அப்போ தான் நம்ம சுத்தமாக வாழலாம். மனசாட்சி, இருதயம், உட்புறம் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டே இருப்போம். காரணம் தெய்வ பயம். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்த ஒரு வாசியுங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். கற்பனைகள் என்பது நிறைய கற்பனை உண்டு. அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையா? இது ஒரு கடமை. என்ன சொல்லுவான், கடமையாற்றியா, இந்த கடமைக்கு செய்தா. ஆனால் கடமை, அவன் சொன்னான், அரசியல்வாதி சொன்னாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு.
3 முக்கியம். கட்சிக்கே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு கடமை. நாம் கடமை என்று நமக்கு உண்டு. ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு கடமை உண்டு, ஒரு குடும்ப தலைவிக்கு கடமை உண்டு, பிள்ளைகளுக்குன்னு ஒரு கடமை உண்டு. அருமையானவர்களே, ஒரு அதிகாரிக்கு ஒரு கடமை, அதை செஞ்சு முடிக்கணும். அதில் சொல்றார், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பார்த்தீங்களா, எல்லா மனுஷனும் அவர் கற்பனைகள். அருமையானவர்களை, கற்பனை என்றால் பிரதான கற்பனை உண்டு, வாக்குத்தத்த கற்பனை உண்டு, புதிய கற்பனை உண்டு. இப்படி கற்பனைகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை ஒரு நபர் கை கொண்டால், அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார். ஒரு கேட்குறான், கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எது அப்படின்னு மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் கேட்கிறான். அவர் சொன்னார், இயேசு, வாசிங்க. வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனைகளில் எல்லாம், அதாவது கற்பனைகள் அப்படின்னு சொல்லலாம், கற்பனைகளில் எல்லாம் முக்கியமானதுன்றான், பிரதானமானது. இது ஒரு சொல்றோம்ல, இது பிரதானமானது, முக்கியமானது. அது மாதிரி பிரதான கற்பனை என்ன என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள். என்ன சொல்றாரு? அவனை மாத்திரம் சொல்லல, அந்த மனுஷனை பார்த்து சொல்லல, இஸ்ரவேலே எல்லாருக்கும் போய் சொல்றாரு அங்க நின்றுகிட்டு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலே, இஸ்ரவேலுக்கெல்லாம் எத்தனை கர்த்தர்? ஒரு கர்த்தர் தான், 3 இல்லை, 4 கிடையாது, ஒரு கர்த்தர் தான். 3ன்னு போனீங்கன்னா விக்கிரக ஆராதனை. 3 பிதாவாய் இருந்தார், அவர் சதாகாலம் உள்ள தேவன். கர்த்தருக்கு வார்த்தையாய் இருந்தார். ஆமாம், அந்த வார்த்தை தான் இந்த பூமியில் என்ன வந்துச்சு? மாமிசமாய். வார்த்தையாக இருந்தால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு எப்படி வந்திருக்கும்? மாமிசமாக இல்லை, தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அவர் உன் தலையை நசுக்க வருவார், நிறைவேறணும் இல்லை சாத்தான் சொன்ன வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இப்போ வாசம். அவ்வளவு பெரிய தேவன். வானம் சிங்காசனம், வானம் சிங்காசனம், பூமி பாதபடி அவ்வளவு பெரிய தேவன். அருமையானவர்களை, ஒரு சாதாரண ஒரு பெண் ஒரு மரியாளுடைய கருவறைக்குள்ளே வந்து தன்னை 10 மாதம் அடக்கி வைத்து கொண்டிருந்தார். காரணம், அவர் வரணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராகணும். அதை சொல்லுகிறார் பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது. வாசியுங்கள், 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாமிசத்தின்படி பாருங்க, இங்க கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஹல்லேலூயா. சர்வத்திற்கு மேலான ஒரு தேவன் தான் இருக்க முடியும். ஆமா, இவர் ஒரு சர்வத்துக்கு மேலான தேவன், அவர் ஒரு சர்வத்துக்கு மேலான தேவன், இன்னொரு ஒரு அப்படிலாம் இல்லையே. பைபிளெல்லாம் கதை கட்டாதீங்க. வேதம் சொல்லுகிறது, இவர் மாமிசத்தின்படி பிறந்தார். இவர் யார் தெரியுமா? சர்வத்திற்கு மேலான தேவன். அதை யோவான் நிருபத்தில் எழுதும் பொழுது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது, வாசியுங்கள், ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம். 1 கொரிந்தியர் 15:47. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது.
பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற அடுத்த வசனம் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. இல்லை 47 தானே வாசிக்கிறீங்க? 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். மண்ணு. இரண்டாம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாம் மனுஷனாய் வந்தார்களே, பாலகனாய் வந்தார்களே, குமாரனாய் வந்தார்களே, இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இதாய சத்தியம். இதை சொல்லத்தான் எங்களை முன்னே நிறுத்தி வைத்திருக்கிறார். இதை சொன்னத்தான் எங்களை ஊழியக்காரனாய் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு இதை சொல்லத்தான் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே வானத்திலிருந்து வந்த கர்த்தர், இவர் பாலகனாய் வந்தார், குமாரனாய் கொடுக்கப்பட்டார். ஆனால் கொடுக்கப்பட்டார், அவ்வளவுதான். குமாரனுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு போயிட்டார். முடிந்ததுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார். கர்த்தருக்கு ஆமாம். எதுக்கு சொல்லேன்? பிரதான இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். இதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை அருமையானவர்களேன்னு சொல்றார். வாசிங்க, விட்டுறீங்களா? மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் படிச்சோம் இல்லையா? 29-30. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நல்லா கவனிங்க. அதோட முடிச்சிடல, ஒரே கர்த்தர்னு முடிக்கல. இதற்கு புதிய ஏற்பாட்டில் கொண்டு வர்றார், புதிய காலத்தில் கொண்டு வர்றார். இதற்கு ஒப்பாயிருக்கிற சம்மந்தப்படுத்துறார். கற்பனை எதுவென்றால், உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறியோ பிறனிடத்தில் என்ன பண்ணு. இன்னைக்கு புருஷன் மேலே மனைவிக்கு அன்பு இல்லை, மனைவி மேலே புருஷனுக்கு. அநேக குடும்பங்கள் இப்படி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது சரீரத்தை நேசிக்கலை, தலையை நேசிக்கலை, அன்பு இல்லையே. குடும்பம் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? பிள்ளைகள் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆகவே கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும். அந்த அன்பு கூறணும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். மனைவியும் புருஷன் மேல் அன்பு செலுத்தணும். ஆமாம், அன்பு கூறணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தத்தான் புருஷ மனைவி. ஆகவே பெற்றோர்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, ஒருவர் மேலே ஒருவர், ஒரு கத்தருடைய பிள்ளை மேலே ஒரு கத்தர்கிட்ட தான் நான் அன்பு செலுத்துவேன், ஒன்றெல்லாம் செலுத்த மாட்டேன்னா ஒன்றை அன்பே கிடையாது. கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதான் வேதம். ஆகவே அன்பு செலுத்தணும், அன்பு கூறணும். அருமையானவர்களே, அப்போ சொல்றார், இதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை சொல்லிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. நீ சொன்னது சத்தியம். இதான் சத்தியம். இதான் நாங்க சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம். இந்த சத்தியத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு என்ன ஸ்டாலினையா? ஆமாம், இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு பலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேர் அலையிலே, வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே இந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேளுங்க, கேட்டு வழிநடத்தப்படுங்க. அருமையானவர்களே, இதான் கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். 112ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனை கேட்டும் கட்டளை மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், அவன் வம்சம் ஆசீர்வாதமாயிருக்கும். பலத்த சந்ததி உங்க சந்ததியாய், உங்க சந்ததி, உங்க வம்சம் ஆசீர்வாதமான ஒரு வம்சமாய் இருக்கணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் வந்து தங்கணும், இருக்கணும். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இந்த கட்டளைகளின் மேல் மிகவும் பெரியும். எப்போ செய்யணும்? அப்பா ஒரு கட்டளை போட்டிருக்காரு, ஆமாம் அம்மா ஒரு கட்டளை போட்டிருக்காங்க, அப்பா கட்டளையை நிறைவேற்ற, அதான் பிள்ளை. அப்பா ஒரு கட்டளை, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றான், டே இங்கே வாடா நினைக்கப்போம். இல்லை அப்பா ஒரு வேலை சொல்லியிருக்காங்க,
அதை நிறைவேற்றி முடிக்கணும், செய்து முடிக்கணும். அதுதான் பிள்ளை. அது மாதிரி தான் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றணும். அதன் மேலே ஒரு பிரியமாக இருக்கணும், வாஞ்சையாக இருக்கணும். அப்போ தான் வருங்கால நம்ம சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு பலத்த சந்ததியாய் வருவதை நீங்கள் காணலாம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் யாத்திராகமம் 20:6 சொல்லுகிறது. வாசியுங்கள். கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை வாசி. 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட அன்பு செலுத்தி அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்ளு, 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் உள்ளவராய் உன் குடும்பத்துக்கு இருப்பேன், உன் தலைமுறைக்கு இருப்பேன், உன் சந்ததிக்கு இருப்பேன். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கர்த்தருக்கு. ஆகவே இரக்கமுள்ள தேவனாய் இருப்பார். நம் பிள்ளைகளுக்கு இறங்குவார், பிள்ளைகளின் பிள்ளைகளை இறங்குவார். சந்ததி சில சந்ததிகளை பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருக்கு பயந்து வர்ற சந்ததியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நல்ல குடும்ப வாழ்க்கை செஞ்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கை அந்த பிள்ளைகள், இன்னாரு பிள்ளை அவங்க பேரனா நீங்கள் அந்த ஐயா எப்படி இருந்தார் தெரியுமா? அதுதான் கர்த்தருக்கு. இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரம் நமக்கு இருந்துச்சுன்னா சந்ததியாய் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு பயப்படலைன்னா அந்த உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இராது. இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேங்கல்ல, எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தெய்வ பயம் உள்ளவர். ஆமாம், அவர் அப்படி ஜெயிப்பார். இந்த சர்ச்சில் சாகிற வரைக்கும் இருக்கிற காலெல்லாம் முழங்காடிட்டு ஜெபிப்பார். நான் நினைக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட அருமையானவர்களை 90 வயசுக்கிட்டாய். அவர் சாகையில் ஆனாலும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பார், அப்படி அசைத்து ஜெபிப்பார். விடிய காலம் 3 மணிக்கு பார்த்தா பெட்ரூமில் கையை விரித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் அப்படியே போவேன், என்னடா சத்தம் கேட்க 2 மணிக்கு நான் ரூமுக்குள்ளே போனேன்னா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பார். டைமுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி எங்கள் மாமியாரை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான். 2 மணிக்கு போனாலும் அவங்க உள்ள ரூமில் ஒரு கட்டில் முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே காலை மடக்கிக்கிட்டு மண்டி போட்டுக்கிட்டு அப்படியே கையை ஆட்டி ஜெயிப்பாங்க. இவங்க பிள்ளைகளை பார்த்தீங்களா? சந்ததியை பார்த்தீங்களா? அவங்க பிள்ளைகளை பாருங்கள், பேர பிள்ளைகளை பாருங்கள், இங்கிட்டு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிற காரணமே பெற்றோர். அந்த பெற்றோர் நிமித்தம் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை, அந்த ஈசாக்கை பார்த்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமை நிமித்தம் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து உன் சந்ததியை 2 காரியம் சொல்றார். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ஒரு போடு போடுறாரு பாருங்க. ஈசாக்கை பார்த்து, என் ஊழியக்காரனுடைய ஆபிரகாமின் நிமித்தம். உங்க அப்பா தான், ஆனா அவன் என் ஊழியக்காரன், அவன் நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம்ன்றார். அப்பாவி நிமித்தம் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரணும். அப்போ அப்பா எப்படி வாழணும்? கர்த்தரை சார்ந்து அவன் என்ன பண்ணான்? தெய்வ பயத்தோடு வாழ்ந்தான், கீழ்ப்படிந்து வாழ்ந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான், அவர் மேலே விசுவாசமாய் இருந்தான். ஆகவே ஆபிரகாமின் தேவன் தான் சொன்னார். அவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் 3 முற்பிதாக்கள் உண்டு. இந்த 3 முற்பிதாக்கள் எப்படி வர்றாங்க? அவங்க நிமித்தம் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஈசாக்கை பார்த்து, என் ஊழியக்காரனுடைய ஆபிரகாம் நிமித்தம் நான் அவனை ஆசீர்வதிப்பேன்றார். விடமாட்டேன், ஏன்னா அவன் என் கட்டளைக்கு, என் கற்பனைக்கு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன், எல்லாவற்றிலும் என்னை ஃபாலோ பண்ணினான். கர்த்தருக்கு நான் ஆபிரகாமின் தேவன்னார். அது மாத்திரமா சொன்னார், என் ஊழியக்காரன் மாத்திரம் சொல்லலை, என் சிநேகிதன்னர். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்றார். எப்படி சொல்றாரு பார்த்தீங்க? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துக்கு வரும் 1 அதிகாரம் 1 வசனத்தில் படிச்சிங்கன்னா வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம்.
ஆபிரகாமின் குமாரனாகிய எப்படியா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சவரலாறு. நேரம் டைரக்டா போனால இயேசு கிறிஸ்துவின் வம்சவரலாறுன்னு சொல்லலாம்ல. ஆபிரகாம் மேல போட்டார். ஆபிரகாம் ஆண்டவர் மறக்கலைங்க, வேதம் மறக்கலை. ஆமா, அவர் ஆதி ஆகமத்தோடு முடிஞ்சு போனவர் அல்ல, புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறார். கர்த்தருக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய சந்ததி, ஆவிக்குரிய விசுவாச மார்க்கத்தார். நல்ல கவனிங்க, நாமெல்லாம் அவங்க எழுத்தின்படி, நம்ம ஆவியின்படி. கர்த்தருக்கு உள்ளத்தில் யூதனானவனே யூதன். வேதம் சொல்லுகிறது, அவர் விழுந்து போன தூதருக்கு கையை கொடுக்கவில்லையா, விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததியை தூக்கி எடுக்க வந்தவர். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து வச்சிருக்கிறாரு. எப்பவும் அவர் தூக்குவார். விட மாட்டார். விழுந்தால் டப்புன்னு தூக்கிடுவார். என் பிள்ளை ஆபிரகாமின் நிமித்தம் நம்மளை தூக்கி விட வந்தார். ஆபிரகாமின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காலைவெளியிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நல்ல கவனியுங்கள். ஆபிரகாம் நிமித்தம், தகப்ப நிமித்தம் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். அந்த தகப்ப நிமித்தம் பிள்ளைக்கு அந்த தாத்தாவினுடைய ஆசீர்வாதம். தாத்தா முழங்கால் போட்டு ஜெபிச்சிருப்பார். தாத்தா வாக்குத்தத்தத்தை வாங்கியிருப்பார். தாத்தா வசனத்தை பிடிச்சிருப்பார். ஆகவே தாத்தா ஜெபிச்சிருப்பார், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி ஒரு பேர பிள்ளைக்கு ஒரு தாத்தா, இப்படி மகனுக்கு ஒரு தகப்பன். கர்த்தருக்கு அப்படி இருப்போமானால் நீங்க அப்படி இருங்க. உங்க நிமித்தம் உங்க பிள்ளைகள் 1000 தலைமுறையாய் தேவன் இரக்கம் செய்வார். கற்பனைகளை அன்பு கூர்ந்து கை கொள்ளுங்கள். கர்த்தருக்கு எல்லார் மேலும் விழுந்த கடமை இதுவே. இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னால் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால், கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால், அப்படி இருந்தால் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. சொல்லுவோம்ல, நீ நல்லா இருப்பப்பா அப்படி சொல்லுவோம். அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. என்றென்றைக்கும் நீங்க மாத்திரம் இல்ல, உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. என் கற்பனைகளை, எனக்கு பயப்படும் பயம் அதுல எப்படின்னா தெய்வ பயத்தை முக்கியப்படுத்துறார். பேய்க்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. பிரச்சனையை கண்டு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். பேயெல்லாம் தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு முன்னே நிற்க முடியாது, மிரட்ட முடியாது, எந்த சூனியம் முன்னே மேற்கொள்ளாது, எந்த பாவ சாப கட்டுகளும் நிற்காது. அதை சுமந்து தீர்த்து விட்டார். அது நொறுக்கப்பட்டும், அது உடைக்கப்பட்டு போகும். கர்த்தருக்கு தெய்வ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய், அவ்வளவுதான். 128ஆம் சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் சுதந்திரிச்சாகணும், இல்லைன்னா உனக்கு தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். என்ன அருமை! உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். 1 அப்படின்னா அவன் சோம்பேறியா இருக்க மாட்டான்னு அர்த்தம். சுறுசுறுப்பா இருப்பான், பிரயாசப்படுவான், வேலைகளை செய்வான், இரவும் பகலும் பாடுபடுவான், ஒரு நாளை கர்த்தருக்கு கொடுப்பான். கர்த்தருக்கு அவன் கைகள் பிரயாசப்படும். அது மாதிரி ஒரு குடும்ப தலைவி பிரயாசப்படுவான், சோம்பேறியா இருக்க மாட்டான். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு தூங்கி தூங்கி வீட்டையும் இருக்கிற ஆசீர்வாதையும் கெடுத்து போக்கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுறுசுறுப்பாருங்க. காலையில் ஒரு குணசாலியான ஸ்திரியை போல உங்க வீட்டில் சுறுசுறுப்பா செயல்படுங்க. நீங்க ஒரு வியாபார கப்பல் ஆயிடுவீங்க. கர்த்தருக்கு ஆமா, வேதம் அப்படி சொல்லுகிறது. கைகளின் பிரயாசத்தை தெய்வ பயமுள்ளவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி, அருமையானவர்களே, கனிதரும் திராட்சை கொடியை போல வீட்டோரங்களில் இருப்பாள். தெருவில் அல்ல, வீட்டு ஓரங்களில். கர்த்தருக்கு அருமையான பிள்ளைகள் பந்தியை சுற்றின எப்படி இருப்பாங்க? ஒளிவ மர கன்று, வேற மரம் இல்லை, ஒளிவ மரம். அந்த பிள்ளைகள்லாம் எப்படின்னா ஆலிவ்
அதாவது 52ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரம்னா, பச்சையான ஒளிவ மரம். அனாயிண்டிங், ஒரு அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. ஆமாம், அபிஷேகத்தை முக்கியப்படுத்தின பிள்ளைகளாய் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பாங்க கர்த்தருக்கு. ஆமாம், சுற்றிலும். இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி இருக்காங்களா? அப்படி வளர்த்துருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? தெருப்பொறுக்கியாக இருக்குது சிலது. ஆமாம், ஜாக்கிரதையாக இருங்க. விசுவாச பிள்ளைகளில் பெற்றோர்கள் கையில் தான் கணக்கு கேட்பார். பிள்ளை எப்படி வளர்த்தேன்னு கேட்பார். தெய்வ பயத்தோடு நீ வளர்த்தியா? கீழ்ப்படிதலோடு வளர்த்தியா? நல்ல ஜெபத்தில் வளர்த்தியா? வேத வாசிப்பில் வளர்த்தியா? ஆராதனை கொண்டு போய் பிள்ளையை வளர்த்தியா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டது உண்டா? கர்த்தருக்கு. சிம்சோனுடைய பெற்றோர் கேட்டாங்க, நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்? கர்த்தருக்கு. வளர்க்கணும், நடத்தணும் தாய் தகப்பனுடைய வேலை. வேலை வளர்க்கிற வேலை நம்ம வேலை, நடத்துகிற வேலையும் நம்ம வேலை. பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதில் விட மாட்டான். 5ல் வளையாது, 50ல் வளையும், ஒடிஞ்சிரும். 5ல் வளைச்சிடலாம், கம்பான பிறகு வளைச்சின்னா ஒடிஞ்சு போயிடும். ஆமாம், இல்லைன்னா அதுக்கு நீ கனவு கொடுக்கணும். நீ எல்லாம் தெரியலாம், ஆனால் பிள்ளைய நீ வளர்க்கலையா ஒழுங்கா, உனக்கும் இடம் இல்லை பரலோகத்தில், உன் பிள்ளைக்கும் இடம் இல்லைன்னு தள்ளி விட்டா என்ன பண்ணுவேன்? நல்ல கவனிங்க, ஜாக்கிரதையாக இருங்க கர்த்தருக்கு. இதுதான் உண்மை. அதனால் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், கன்றுகளை போல இருப்பார்கள். அங்கே சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? இதுதான் 128ஆம் சங்கீதம். சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எருசலேமின் வாழ்வை காண வைப்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்ன உண்டாகும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளை எப்போ சாக வேண்டியவன் யோபு மறுபடி 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து 3ஆம் சௌந்தரியமான பிள்ளைகள், அழகான குமாரத்திகள். கர்த்தருக்கு என்னவா 3 தலைமுறைகள் வளர்த்தான், பூர்ண ஆயுசோடு மரித்தான். பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்த்தான், அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்த்தான். எப்படி பார்த்தீங்களா? இதுதான் தெய்வ பயம். யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பேட்டு விலகிறவன், உத்தமன். அது மாத்திரமா, அவன் கையின் கிரியைகளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்த. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிக்கிட்டே வந்துச்சு. சாத்தான் பராமப்பட்டான், அழிச்சான். ஆனால் நீ அழிச்சதை அவர் திரும்ப 2 மடங்கு அவனுக்கு கொடுத்தார். அழிக்கிறவன் பிசாசு வேலை, கொடுக்கிறவர் கர்த்தருடைய வேலை. ஆனால் நீ தேவனுக்கு பயந்து உத்தமனை மாத்திரம் இருந்துக்கிட்டே இரு. இப்படி போயிடுச்சே 4 பேர் சொல்லுவான், நீ அந்த சபைக்கு போன, நீ இப்படி போன, அப்படி போன. அதனால தான் சொல்றவன் சொல்லட்டும், நீ தெய்வ பயத்தோடு வாழுங்க. கர்த்தர் சாத்தான் அழித்ததை, நீ இழந்ததை அவர் திரும்ப கொண்டு வருவார், உனக்கு கொடுப்பார். நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். அவர் உன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, நீ எனக்கு பயப்படும் பயமுள்ளவனாய் நீ வாழு கர்த்தருக்கு. ஆகவே ஒரு வசனம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். 103ஆம் சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு உள்ளதான். கர்த்தருடைய கிருபை இருக்கு பாருங்க, யாரு மேல இருக்குதான்? அவருக்கு பயந்தவர்கள் மேல். இது போதுமே, இந்த கிருபை எவ்வளவு ஆசீர்வாதம். கிருபை இருந்தா போதுங்க, தப்பிச்சு ஓய்கிட்டே இருக்கலாம். கிருபை இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கிருபை எப்படி நம்ம கொடுக்கிறாரு? இவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுதான். ஆமா, பயந்தவர்களை சூழ்ந்து கொள்ளுதான். பயந்தவர்கள் மேல கிருபை இருக்குதான். ஆண்டவர் சொல்றாரு, இவன், இந்த குடும்பம், இந்த மக, இந்த பையன், என் பிள்ளை எனக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்றான். கிருபை கொண்டு அங்கே வைக்கிறார் அவங்க மேல. 117ஆம் சங்கீதம் சொல்லுது, அவருடைய கிருபை நம்ம மேல வைக்கிறாராம். கிருபை இருந்தா போதும். இந்த உலகத்துல பாட்டெல்லாம் பாடுறோம், கேட்குறோம், கிருபை இல்லாம வாழ முடியாது தான் கிருபை. நீ கிருபை இருந்தா உலகத்துல எங்கு போனாலும் அந்த கிருபை உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்மை வரும், கிருபை வந்தா பின்னாடி நன்மை வரும். நன்மை வந்தா கிருபை வரும், கிருபை வந்தா நன்மை வரும், தீமை வராது.
ஆகவே நல்ல கவனிங்க, அவருக்கு பயந்தவர்கள் மேல், தெய்வ பயமுள்ளவர்கள் மேல், அப்படிப்பட்ட குடும்பத்தின் மேல் கிருபை 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 கர்த்தருக்கு. ஆமா, 34 சங்கீதம் 7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதன் பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். தெய்வ பயத்தோடு உன்னை விடுவிக்க தூதனே வருவார், பாளையம் இறங்குவார். நீ சாட்சிகளை சொல்லலாம். சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எல்லாம் நிறைவா இருக்கு, நிறைவா இருக்கும். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையே இருக்காது. ஜெபம் பண்ண போனோம், உங்களுக்கு குறைவு இருக்கா? நீங்க தெய்வ பயமுள்ளவர்களா மாறிடுங்க, குறையே இருக்காது. உங்க வீட்டில் நிறைவு, வாழ்க்கையில நிறைவு, மன நிறைவு, எல்லா நிறைவும், சந்தோஷத்தின் நிறைவு, மகிழ்ச்சியின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு, ஆவிக்குரிய நிறைவு, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் நிறைவு உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததியை நிறைஞ்சிருக்கும். பயந்தவர்களுக்கு குறை இருக்காது. அப்படின்னா நிறைவு இருக்கும், ஒரு நன்மையும் குறைவிடாது. எல்லாம் முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படும் பயம், ஆமா, அவன் திருப்தி அடைவான். தீமை அவனை அணுகாது. இன்னைக்கு தீமைகள், தீங்குகள், பிசாசுகள் உங்களை அணுகாமல் இருக்க, தீமை அணுகாமல் இருக்க, தீமை செய்கிறவன் இருப்பான், தீமை அனுப்புவான், தீங்கு செய்யும் தூதன் ஒருவேளை அனுப்பப்படுவான், பேய் வரும், ஆனா ஒன்னு அணுகாது, அது போய்கிட்டே இருக்கும். உன் குடும்பத்தை அணுகாது, பிள்ளைகளை அணுகாது, உன் தொழிலை அணுகாது, உன் உத்தியோகத்தில் அணுகாது, உன் சரீரத்தை அணுக விடமாட்டார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது தெய்வ பயம். ஆண்டவருக்கு பயப்படும் பயந்து வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை இந்த அருமையானவர்களை ஜூலை 19ஆம் தேதி காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம். ஓ, தெய்வ பயம். அவருடைய கற்பனைகள் மேல் பிரியமா? அவருடைய அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா? எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை என்று சொல்லிவிட்டார். தேவனுக்கு பயந்தவர் கற்பனைகளை கைக்கொள், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய வருவார். 1000 தலைமுறை உன் குடும்பத்துக்கு சந்ததி சந்ததியாய் அவர் இறங்குவார், இறங்குவார். கமாராபூஷா ஒப்பு கொடுப்போம். காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? தேவனுடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள அந்த வல்லமை வருது. நீங்க எல்லாம் முழங்கால் போடு, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இருக்கிற இடங்களில் அக்கினிமயமானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு சில ஆசீர்வாதங்களை உண்டு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களை சிறியவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தார். காலவெளியிலே கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயம் என்றைக்கு எங்களுக்கு இருக்கட்டும். இந்த உலகத்தில் வாழுகிற காலமெல்லாம் யோசேப்பை போல பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓட, யோபுவை போல பொல்லாப்புக்கு விலகி உத்தமனாய் வாழ உதவி செய்யும். கர்த்தாவே, உமக்கு பயந்துமுடைய கட்டளைகளின் மேல் மிகவும் நாங்கள் பிரியமாய் இருக்கும் பொழுது எங்கள் சந்ததியை பலத்த சந்ததியாக்குகிறீர், எங்கள் வம்சத்தை ஆசீர்வதிக்கிறீர். இப்படிப்பட்ட அனுபவங்களை வந்திருக்கிற எல்லாருக்கும் தான் இதில் பங்கு பெற்ற யாவரையும் பலப்படுத்தும். இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும், நன்மைகளினால் நிரப்பும். கர்த்தருக்கு பயப்படுவதற்குரிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் உயர்வுகளும் இந்த காலவேளையிலே எனக்கு, எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு, சபை மக்களுக்கு நேரடியிலே பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இறங்குவதாக ஆசீர்வதியின் தொடர்ந்து நட உடைய நாம் மையப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் வார்த்தைகளை நேரில் கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவதூதருக்கு உதவியாக கை கோடாமல், தேவதூதருக்கு உதவியாக கை கோடாமல், எதற்குமே உதவா என்னை கை நீட்டி தூக்கி நீரே, எதற்குமே உதவா என்னை கை நீட்டி தூக்கி நீரே, மனப்பூர்வமா ஸ்நேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே, மனப்பூர்வமாய் ஸ்நேகித்தீரே, மனதார நன்றி சொல்வே. அனுகூலமானவரே, ஆதரவாயிருந்தவரே, சகாயம் செய்தவரே, அனுகூலமானவரே, ஆதரவாயிருந்தவரே, என் இயேசு ராஜா நீரே. நிந்தைகள் சூழ்ந்த போது தாயினும் மேலாய் நேசித்தீரே, நிந்தைகள் சூழ்ந்த போது தாயினும் மேலாய் நேசித்தீரே, வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் கீர்த்தியாய் வைத்தீரையா, வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் என்னை புகழ்ச்சியாய் வைத்தீர்